Friends. Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். நாங்க இப்போ எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். பாப்பாக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. எதுக்குன்னா இந்த பேபிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு தேர்ட் மொட்டை, இதுதான் கடைசி மொட்டை. இதுக்கு அப்புறம் மொட்டை அடிக்கிற மாதிரி இல்ல, முடி வந்து ஹேர் வளர்க்கணும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ நாங்க டிராவலிங்ல இருந்து அங்க போற வரைக்கும் சர்ச்ல இருந்து எல்லாமே ஃபுல்லாவே vlogல பாப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா போற வழியில பாண்டிச்சேரி தாண்டி போட்டுக்கலாம். பாண்டிச்சேரி உள்ள போட்டுக்கலாம், அங்க ரேட்டு கம்மியா இருக்கும். மெல்லி நம்ம எங்க போறோம்? அக்கா வீட்டுக்கு போறோமா? உனக்கு மொட்டை அடிக்க போறோம். ஆமா, வேணாவா? கடைசி மொட்டை மெல்லி நஷ்ட பிறகு அதுக்கப்புறம் நீ ஜாலியா முடி வச்சுக்கலாம். எல்லாரும் கடிச்சிடலாமா? எல்லாரும் கடிக்கும் நம்ம மொட்டை. யார் ரெண்டு பேர்? உங்க அப்பாக்கு வேணவா? தாத்தா கடிக்கலாமா? ரமிலாவாக்கு, மெர்லினுக்கு. ஓகே, ஃபைனலி பாண்டிச்சேரி வந்துட்டோம். டோல்கேட் தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். மெர்லின்னு ஒரு செம்ம தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்திருக்கா, பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்படியோ டீ பிரேக் நின்னாச்சா? பஜ்ஜி டீ சாப்பிட்டா தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குமா போகிறதுக்கு? வேளாங்கண்ணி 200 கிலோமீட்டர். ஆமாம், வேளாங்கண்ணி போகிறதுக்கு 200 கிலோமீட்டர். ஓகே, டைம் வந்து இப்போ 8:45. ஆனால் பாண்டிச்சேரி டோல்கேட் பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் தான் ஓடிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. பாண்டிச்சேரியில் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு பெட்ரோல் ரேட் அங்கே தான் கம்மி இல்லை, ஒரு 3500 ரூபாய் ஆச்சா? 3402. ஆமாம், கரெக்டாக தான் சொல்லுவாங்க அவங்க புள்ளி விவரமாக. தாண்டிட்டு இந்த இப்போ கரெக்டாக ஓடிட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பைபாஸ் டேடி இது? விழுப்புரம் டு நாகப்பட்டினம் பைபாஸ். இந்த பைபாஸ் வந்து மெர்லினுக்கு ஃபர்ஸ்ட் மோட்டர் அடிக்கும் போது 2022 செப்டம்பர் மாதம் வரும்போது ஆஃப் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. பாண்டிச்சேரியிலேருந்து வேளாங்கண்ணி எனக்கு போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் 80 கிலோமீட்டரு கரெக்டாக 1 ஹவரில் தாண்டிட்டேன். இன்னும் எனக்கு இன்னொரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடும் போல நான் ஸ்டாப்பாக போனால். செம்மையாக இருக்குது ரோடு. ஒரே ஒரு டோல்கேட்டு 130 ரூபாய். சூப்பர் ஒர்த்து, ஜம்முன்னு போயினே இருக்கலாம். ஓகே, இந்த ரோடு எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்கள். சூப்பராக நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து டின்னர் தான். கரெக்டாக பசிக்குது, ஒன்றும் முடியல. காரைக்கால் கிட்ட சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கே ஓட்டலாம் இதுன்னு பார்க்கலாம். ஓகே, இல்லை நம்ம எங்கே போகிறோம் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். வாயிலிருந்து மொட்டை அடிக்க போகிறோன்னு. சூப்பர், சொல்லிட்டா. மொட்டை அடிச்சலாம் உனக்கு? வேணாமா? இவ்வளோ செலவு பண்ணி போகிறது. லாவணியக்கு வந்து குழந்தை வளரவே கூடாது, அப்படியே இருந்தோம்னா. தான் ஃபர்ஸ்ட் வரும். எல்லாம் பெரிய நெத்திரி நம்ம மாதிரி பண்ணியிருக்கோம்.
என்ன லாவண்யா பசிக்குதா? பசிக்குதா? மெர்லி நீங்கள் பசி எடுத்துக்கிச்சு. டைம் ஆயிடுச்சுல்ல, 10:30 நல்லா இருக்கா ஃபுட்டு லாவண்யா? டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? எங்க டேஸ்ட் நல்லா இருக்கு ப்ளஸ் இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆன் த வேலை நிறுத்தணும் இந்த ஹோட்டலு. சீரியஸ்லி நல்ல டேஸ்ட்டு, நல்லா இருக்கு. ஏன்னா இந்த டைமுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஃபுட் வந்து காரைக்கால் ஊருக்குள்ளே இருக்குது. கரெக்டுங்களா? நிஜமாக சூப்பர் டேஸ்ட். நான் ஹோட்டல் பேர் நான் வீடியோவில் காட்டுறேன். கரெக்டாக கேட்ச் பண்ண முடியல, பசியில் உள்ளே வந்துட்டு டக்குன்னு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்டு மகிழ் குடில். பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு உண்டுட்டு ரொம்ப மகிழ்கிற மாதிரி சூப்பராக இருந்தது சாப்பாடு. நல்லா இருந்துச்சு. ஆமாம் டேஸ்ட். நீங்களும் கண்டிப்பாக இந்த காரைக்கால் இங்கே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சென்டர்லேயே இருக்குது, மெயின்லேயே இருக்குது. வேறு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டான ஹோட்டல் தான். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரேட்டு ரீசனபிள் ரேட் தான். தான். அதிகமாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து பக்கா சூப்பராக இருந்துச்சு. டைம் இப்போ என்ன ஒரு 11 ஆகுது. அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன். 12 ஆகிடும் அப்போனா ரீச் ஆகிறது. எஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அப்பா வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து இன்றைக்கி 6 to 2 ஒர்க்கு, 2 மணி வரைக்கும் அவருக்கு வேலை. ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சொல்லி இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இளநீர் குடிக்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ லாவண்யா இது ஸ்டாலில் வரலையா பாரு. இல்லை லாவண்யா. ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இளநீர் தான் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இது என்னது மாமா? இது வந்து பழைய கோயில் மாதா குளத்துக்கு போகிற வழி இது. ஸோ அந்த ஃபுல்லாக அங்கேருந்து வேண்டுதல் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடக்கணும். மாதா இந்த குளக்கரையில் இருந்து பால் கார சிறுவனுக்கு காட்சி தந்து ஆசீர்வதித்ததால் இக்குளம் மாதா குளம் என்று பெயர் பெற்றது. நம்ம க்யூவில் நின்று அந்த தீர்த்தம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ இந்த பாட்டிலை வந்து நம்ம தீர்த்தம் வாங்கிட்டு ஃபில் பண்ணிட்டு போகணும். மெர்லின் ஐஸ்கிரீமா நல்லா இருக்கா டேஸ்ட்டு? பயங்கர வெயிலாக இருக்குது, முடியல எங்களால். ஸோ நானும் எங்கள் அத்தையும் ஐஸ்கிரீம் சாப்பிட இறங்கிட்டோம். மேடம்க்கு வந்துட்டு மேங்கோ ஸ்டிக், எனக்கு ஒரு வெண்ணிலா, ஐ லைக் வெண்ணிலா. ஸோ அத்தைக்கு வந்து ஒரு பட்டர் ஸ்காட்ச். டேஸ்ட் மெர்லின் எங்கே போகிறோம்? ஃபோட்டோ எல்லாரும் பீச்சுக்கு போகிறோமா? ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ நல்லா கிளம்பி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வழுக்கையாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி இங்கே மேலங்கனி வந்தால் அந்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்பாங்க, அதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா கூட என்னை இருக்காங்க. தூக்கி இப்போ வந்து வச்சு இவங்க பொண்ணு, நானு, எங்கள் மாமனார் மாமனார். கரெக்டு. எஸ். ஸோ அந்த ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணுறோம், பார்க்கலாம் வீடியோவில். ஸோ இந்த ரெண்டு வந்து நாங்கள் மெர்லினோட ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்க போனப்போ எடுத்த ஃபோட்டோ. அண்ட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு இது
ஓகே, இப்போ மெர்லினுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். அதான் உள்ளே போயிட்டுருக்கோம். டோக்கன் வாங்கியாச்சு. பா கடமை முடியுது பாப்பாவுக்கு இதோட. மெர்லின் பூ எடுத்து நான் எனக்கு வச்சுக்க சொல்கிறேன். ஏன் அங்கே போய் எடுத்துக்கலாம் வா. ஆமாம், வெள்ளைக்கால டவல் எடுக்கட்டுமா? நான் சரி நிப்பு சாப்பிட்றேன். நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை அதெல்லாம். லாவண்யா அப்படியே ரத்தோடைய மாதிரி கண்ணு மேல குழந்தைக்கு லேஸ் அடிபட்டு மொட்டையில் பாகுனாரு. சரி சரி. ஓகே எடுத்துக்கலாம். பால் இருக்குமா? மெர்லின் அழகா இருக்கு. மெர்லின் குளிப்பாடு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் மேலே போகலாம். மேல எல்லாம் வந்துட்டு இருக்கு பாரு. மெர்லின் எங்க போறோம் இப்போ? ஜாலியா? பீச் எங்க இருக்கு? அங்க இருக்கா? இருக்குதா? ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டு குளிக்காம சூப்பரா இருக்கு. ஆனா திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள விடவே மாட்டாங்களா? கூட போட்டுக்கோண்ணா. రెక్కలు ఎట్లా పడుతున్నారు. వాళ్ళ అక్క చెల్లెలు వచ్చినారు కదా, అక్కను తమ్ముడు అన్నం పెట్టుకుంటారు. ரொம்ப டயர்டு, முடியல. மீன் கொட்டை போட்டாச்சு மேடத்து. மெர்லின் நீங்க பாரு, யார் இது? மெர்லினா? ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சப்போ மெர்லின் பயங்கரமா அழுதாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சின்ன வயசு, நம்ம 1 இயர்ல அடிச்சோம் நினைக்கிறேன். முன்னாடி 8 months. இப்போ தேர்ட் மொட்டைக்கு வந்து அவளே தலையை அழகா காமிச்சாங்க. 2 years 7 months ஆகுது. 2.6 அவ்வளோதான். இதோட எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிச்சுப்பாங்க மெர்லின் மொட்டை. அவளை அக்கா விரும்புகிறாலும் படிச்சுட்டோம். பீச்சில் நல்லா குளிச்சுட்டு ஃபிஷ் சுட 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 சாப்பிட்டா சூப்பராக இருக்குல்ல. ஓகே, ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே பண்ணாதான் உண்டு. நாளைக்கு காலைலாம் வேலைக்கு செம்ம வெயிலாக இருக்கும் வேறு. இது 250. இது வந்து இந்த செட் வந்து 100. மெர்லின் சாப்பாடு செஞ்சு தருமா? பார்க்கலாம். என்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்றா இல்லையா, ஸோ இது வந்து சில்வர்ல நல்லா இருக்கும். என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வாங்கணும் ஆசையாக தான் இருக்கான்னு எல்லாமே வாங்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாப்பாவுக்கு மொட்டைலாம் அடிச்சு நேற்றே வந்து எல்லாமே கம்ப்ளீட், எங்களுக்கு வேண்டுதல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சண்டே மார்னிங். ஆமாம், சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டைம் 10 ஆகுது.
அவ்வளோதான் முடிச்சுட்டு என்னென்ன நாங்கள் வந்து பொரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு வீட்டுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் அல்வா அந்த நேற்று மாதிரி நைட்டே டாய்ஸ்லாம் வாங்கிட்டோம்ல அதெல்லாம் வீடியோவில் பர்ச்சேசிங் எல்லாமே நேற்று முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து பொரி அல்வா அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வெயில் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, முடியல, டயர்டாகவும் இருக்குது. முடிச்சுட்டு அவ்வளோதான் பேக் டு ரூம். ரூம் போயிட்டு வெக்கேட் பண்ணிட்டு ஸோ அப்படியே ட்ராவல் கலெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.